Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், 30 days லைவ் வெயிட் லாஸ் ஆனதுல இன்னைக்கு டே 19 வீடியோ. டே 19 அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். அது யாருக்கு அப்படின்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டயட் ஃபாலோ பண்ண முடியாது, எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது, எங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ டயட்டு எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக சின்னதாக நீங்கள் ஒரு சில விஷயங்களையாவது தவிர்த்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறது குறிப்பாக 2-3 விஷயங்களாக நான் தெளிவாக சொல்கிறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோல், அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க சாப்பாடோட அளவுகளை குறைக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம அந்த நிறைய சோறு 3 வேளை சோறு போட்டு சாப்பிட்றது. ஸோ 3 வேளையும் சோறு அப்படின்னா அரிசி சார்ந்த உணவுகள் தான் நம்ம 3 வேளையும் எடுத்துகிட்ருக்கோம். அதுலேருந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு ப்ரௌன் ரைஸ் எடுக்கிறது, இல்லைனா தானியங்கள் மில்லட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கிறது. உங்கள் உணவுகளில் காய்கறிகளோட அளவுகளை அதிகப்படுத்திட்டு நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மற்ற உணவுகளோட அளவுகளை குறைக்கிறது. போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டு ஃபாலோ பண்ணாலும் இல்லைனாலும் சோறோட அளவு நீங்கள் எந்த அளவு குறைக்கிறீங்களோ அந்த அளவு காய்கறிகளோட அளவுகளை அதிகப்படுத்தலாம். அப்படி அதிகப்படுத்துறது உங்களோட வெயிட் லாஸுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது போர்ஷன் கண்ட்ரோல் தான். அதாவது சாப்பாடோட அளவை குறைக்கிறது, சோறோட அளவை குறைச்சிட்டு காய்கறிகளோட அளவுகளை அதிகப்படுத்துறது. நீங்கள் அன்னைக்கு வச்சிருக்க கூட்டு பொரியல் போதுங்க, அதோட அளவுகளை அதிகப்படுத்துறது. ஸோ 2வது டிப்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்றது, டெய்லி இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஹோட்டலில் இருந்து வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக நிறுத்திட்டு வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. எண்ணெயை எந்த அளவு உங்களால் குறைவாக எடுத்துக்க முடியுதோ அந்த அளவு குறைவாக எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அதை நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி. உங்களுக்கு எப்போவும் பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் வரப்போ நம்ம எடுத்து போட்டு சோறு அது இதுன்னெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு வச்சுட்டு மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி எடுத்துக்கிறது, செலாடு போட்டு சாப்பிட்றது, அதாவது காய்கறியெல்லாம் சும்மா கட் பண்ணி வச்சு அதை போட்டு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஜூஸ் போட்டு குடிக்கிறது, சீனி எதுவும் சேர்க்காமல் உப்பு இல்லாமல் நம்ம நார்மலாக இப்போ ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிற அந்த லெமன் ஜூஸு இல்லை மோர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிறது. இனிப்பை ஃபுல்லாக தவிர்த்துக்கோங்க. சும்மா சுகர்லாம் போட்டு சாப்பிடாதீங்க. நீங்கள் நிறைய டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு அதோட அளவுகளை குறைச்சி 1-2 எடுத்துக்கோங்க. அதுலேயுமே இனிப்போட அளவுகளை குறைவாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அவாய்ட் பண்ண உங்களால் முடியலை அப்படின்னா தயவுசெய்து அதோட அளவுகளை குறைங்க. அதோட அளவுகளையாவது குறைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம், டின்னரை ஒரு 7 மணியோட நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னர் எடுக்காத மாதிரி பாருங்கள். அந்த 7 மணிக்கு எடுக்கிற டின்னரை மட்டும் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு டின்னர் சாப்பிட்டாலும் எங்களுக்கு பசி அடங்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் பிளாக் டீ அந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிக்கலாம், இனிப்பு இல்லாமல் எடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் டீ எடுத்துக்கலாம். க்ரீன் டீயில் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பசி நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும். அதில் இனிப்பு இல்லாமல் எடுத்துக்கலாம், லைட்டாக உப்பு மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு அது எதுவும் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க சாலட், அது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பச்சையாக அந்த வெள்ளரிக்காய் கேரட்டு அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றது பிடிக்கும் இல்லையா, ஸோ அதை சாப்பிடுங்க நைட்டு பசிக்கிறப்போ. 7 மணியோட டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாலடு இல்லை நிறைய தண்ணி குடிக்கிறது, ஜீரக தண்ணீர், வெந்தய தண்ணீர், சோம்பு தண்ணீர், இந்த மாதிரி தண்ணி வகைகள் காய்ச்சி வச்சுட்டு நம்ம அதை எடுக்கிறது பசிக்கிற போல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தண்ணியெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஜீரக தண்ணீர், சோம்பு தண்ணீர், இதெல்லாம் உங்களோட வெயிட் லாஸை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சுலபமாக்கி விடும். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், உங்களோட ஃபேட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அதே மாதிரி நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வாக்கிங் போக முடியலை அப்படின்னா பரவாயில்லைங்க, வீட்டுக்குள்ளே சும்மா கொஞ்சம் நேரம் நடைங்க. அதே மாதிரி உட்காந்து டிவி பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு சும்மா எழும்பி போய் கொஞ்சம் நேரம் நடக்கிறது, அந்த மாதிரி சின்ன விஷயங்களாக செய்யுங்க. ஸோ அதனால எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப நீங்கள் ஓவராக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணலாம். மைதா மாவை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அந்த சுகர் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றத ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஹெல்த்தியாக வந்து சுண்டல் அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு சாப்பிட்றது. அதையுமே ரொம்ப நிறைய சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. அதுதான் போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய போட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அது வெயிட் கெயின் பண்ணி விட்டுடும், மேலும் மேலும் வெயிட் அதிகமாகிட்டே போகும். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்போ வெயிட் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சேலடெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்லாங்க, அது அது அளவே இல்லை, நீங்கள் நிறைய சாப்பிடலாம். அதே மாதிரி காலிஃப்ளவர் பொரியல் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நிறைய சாப்பிடலாம். மஷ்ரூம் பொரியல் அதெல்லாமே நிறைய சாப்பிடலாம். அதில் சேர்க்குற எண்ணெயை மட்டும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் சூப் உங்களோட டயட்டில் சேர்த்துக்க, உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து ஒரு நேரமாவது சும்மா சூப்பு போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். சூப்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக சூப்பு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறது. இல்லை உங்களுக்கு மாவு வேணும்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா ஓட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் சேர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க. இதுவே உங்களோட வெயிட் லாஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டயட்டு தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, உங்களோட எடுத்துகிட்டு இருக்க ஃபுட்டோட அந்த ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டாலே போதுமானதாக இருக்கும். குறிப்பாக வந்து ஜங்க் ஃபுட்டு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிப்பு அந்த மாதிரி உணவுகளை ஃபுல்லாக தவிர்த்துக்கோங்க. மற்ற உணவுகளை நீங்கள் அளவாக சாப்பிடலாம். உங்களுக்கு தோணலாம் உங்கள் டயட்டே ஃபாலோ பண்ணாமன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு தோணலாம். இது வந்து உண்மையாக அது ஒரு டயட்டே கிடையாது. நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற டயட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த டயட்டு கூட இது ஒப்பிடுறப்ப இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அவ்வளவு சாப்பிடலாம், உங்களுக்கு நிறைய உணவுகளை சாப்பிடலாம், அளவுகளை குறைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். அது சின்ன மாற்றம் தான். இதை கூட உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வயசுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அது 30-40க்கு அப்புறமாவும் உங்களுக்கு ஒரு டயட்டு போட வேண்டியதாக இருக்கும். அது வந்து சுகரு, பிபி இந்த மாதிரி நோய்க்கான டயட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நோய்கள்லேருந்து உங்களை தவிர்க்கிறதுக்கு கூட இது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இன்னொன்று அந்த நோய்கள் இருந்தாலுமே நான் சொல்லியிருக்க விஷயங்களாக ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சுகர் பிபியெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 77.600 இருக்கேன். வெயிட்டு ஏறி இறங்கி அந்த மாதிரி தான் நமக்கு குறையுது. பார்க்கலாம், இனி ஒரு 11 நாள் தான் இருக்குது நம்ம டயட்டில். வெயிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து டயட்டில் என்னென்ன உணவுகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். கூடவே இன்றைக்கான ஒர்க் அவுட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். காலை உணவுக்காக நிறைய வெஜிடபிள் போட்டு ஒரு 2 எக்கு ஆம்லேட்டும் அது கூட வந்து ஒரு கொய்யாவும் எடுத்திருந்தேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை உணவு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தான் எடுத்திருந்தேன். குழம்பு வச்சுருந்தேன், சிக்கன் தேங்காய் எதுவும் சேர்த்துக்கல, சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன், அதனால் நான் அடிக்கடி என்னோடய டயட்டில் சேர்த்துப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ரெசிபி வீடியோஸ் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய கேமராவில். அப்புறம் சிஸ்டத்தில் மாற்றுறப்போ எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. எதனால என்னெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. லஞ்சுக்கு சிக்கன் சாப்பிட்டேன்னா நைட்டு எனக்கு பசியே இல்லை, அதனால் ஒரு சின்ன கப்பு டீ மட்டும்தான் எடுத்திருந்தேன். இப்போ பசி நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டயட் சார்ட் கேட்டிருந்தாங்க. அந்த டயட் சார்ட் வந்து நான் நாளையோட வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அது கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளையோட வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.